ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். யஸ்ரீவோ நாம ரூபாப்ஜாம் யா தேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களுடைய பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. பகவானுடைய நாமாதான் கலியுகத்துல நம்மள காப்பாத்துறது. அதுல சிவநாமாவை எடுத்துட்டாக்க அனுகிரகமாக்கி தருது. சிவநாமாவுக்கு மீறிய ஒரு நாமான்னா வேற எதுவுமே கிடையாது. சிவ தரிசனமும் சிவநாமாவும் பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கிறது. சிவாலய தரிசனம் பண்ணணும்னாலே கோடி ஜென்மால பண்ணின புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கிறது. கோடி ஜென்மால புண்ணியம் பண்ணிருந்தா தான் மனுஷனா பிறக்கிறான். கோடி ஜென்மால பண்ணின புண்ணியம் மகத்தா இருந்தா தான் சிவ தரிசனம் பண்றான். கோடி ஜென்மால பண்ணின புண்ணிய பண்றவாளோட பழகினா நாமா வருது, சத்சங்கத்தினால வருது. சிவநாமா எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, எதெல்லாம் அடைய முடியாத பதம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கும். காலையில எழுந்து சிவ தரிசனம் பண்றத ரொம்ப லகுவாம் ஸ்வர்க்கம். மாத்தியானிக காலத்துல சிவ தரிசனம் பண்ணாக்க பண்ண முடியாத யஜ்ஞமான அஸ்வமேதம் பண்ணின பலன் உண்டு. பிரதோஷ நேரத்துல சாயரட்சையில போய் சுவாமியை பார்த்துட்டோம்னா மோட்சத்தை கொடுத்துறாரு, கைலாயத்தையே கொடுக்குறாராம். சுவாமியை தரிசனம் பண்றது எவ்வளவு வசத்தியோ அது மாதிரி நாமாவினாலேயே அனுகிரகமாறுது. மறந்து போய் நாமா சொல்லு கேளு. திருமந்திரத்துல சொல்றத சிவனுடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனுடுக்கொப்பார் இப்பாரினில் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே அப்படிங்கிற. ஆக சிவபெருமான் சம்பூர்ணமா நம்ம பூஜை பண்ணிட்டோம்னாலே அனுகிரகமாயிடும். சிவனை யாராவது நிந்திச்சா அந்த இடத்துல நிற்காதங்கிறா. அந்த இடத்துல நின்னா என்ன ஆறுதுன்னா, அவன் பண்ணின பாவத்தினுடைய பங்குல உனக்கு வந்து விடுறது. சிவத்வேஷம் விஷ்ணுத்வேஷம் பண்ணப்படாது. நீ எந்த துவேஷத்தை பண்றையோ அதனாலேயே நசிஞ்சு போயிடுற. அதாவது நாமாவனுடைய பெருமிதை நம்மளுடைய பூர்வீகர்கள்லாம் படம் பிடிச்சு காமிச்சிருக்கா. நாம ஜபத்தினால சுவாமி தரிசனம் கிடைக்கிறது, பிரத்யக்ஷமா தரிசனம் கிடைக்கிறது. திருவிசநல்லூர்ல ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவால் மைசூர் சாம்ராஜ்யத்துல திவானா இருந்தவர். எல்லாத்தையும் முட்டுட்டு காவிரி கரையில அனுஷ்டானம் பண்ணிட்டு சிவ தரிசனம் பண்ணிட்டு இருக்கணுங்கிறதுக்காகவே வந்து சேர்ந்தார். நித்தம் மத்தியார்ஜுன மகாலிங்க சுவாமிய தரிசனம் பண்றத ஒரு இலக்காக வச்சுட்டு இருந்தார். இன்னைக்கு சுவாமிய பார்த்தே ஆகணும். மத்தியார்ஜுனம் எத்தனை முறை பார்த்தாலும் புதுசா இருக்கும். அந்த கோவில் சுவாமி அதெல்லாம் அனுபவிச்சவாளால உணர முடிகிறது. அதுதான் அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்து. ஆக
ஒரு நாள் சிவ தரிசனத்துக்காக காலையில கிளம்புறார். அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பலான்னு வாசல் அப்படி எடுத்து வைக்கிறார். மழை கொட்டுறது அபாரமா இருக்கு. மத்தியார்ஜுனம் மத்தியார்ஜுனம் இப்படி வாசப்படியில ஒரு கால், வெளியில ஒரு கால் இப்படியே இருக்கார். வாசல்ல போறவா அப்படி கொடையை பிடிச்சிட்டு போறவா சொன்னாலாம், இன்னைக்கு போக முடியாது, இந்த வாய்க்கால்ல முழுக்க தண்ணி போறது, கழுத்துக்கு மேல போறது, இறங்கினா அடிச்சுன்னு போயிடும் அப்படின்ட்டே போறான். இவருக்கு சுவாமியை பார்க்க முடியலையே நினைச்சிட்ட தாபம் உள்ள போய் அப்படியே உட்கார்ற, மானசீகமா நினைக்கிற. இன்னைக்குமே இந்த மனசு போய் நம்மளுடைய பூஜா காரியங்கள்ல இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு மனசு எங்கேயாவது இருந்தா பிரயோஜனப்படாது. இந்த மனசு உட்கார்ந்துட்டு நினைச்சோம் இந்த காரியமாகும். அப்படியே கண்ணை மூடிக்கிற. நித்தம போய் மத்தியார்ஜுனத்தை எப்படி தரிசனம் பண்ணுவாரோ அது மாதிரி இந்த திருவிசல்லூர்ல இருந்து நடந்து போற. திருவடைமருதூர் போய் சேர்ந்தார். அப்படி போய் சேர்ந்த பிற்பாடு இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரத்தை பார்க்கிற. ராஜகோபுரத்தை பார்த்து அதை தாண்டின பிற்பாடு அப்படி உள்ள போற. இந்த கணபதியை தரிசனம் பண்ற. இந்த கணபதியை தாண்டி திருப்பி உள்ள போறார். பிருகத் நந்தி அதை தரிசனம் பண்ற. அதை தாண்டி உள்ள போறார். உள்ள போனா பிரம்மஹத்தி கோபுரம் அதையும் தாண்ட. அதையும் தாண்டி அப்படியே நேரம் உள்ள போனார் மத்தியார்ஜுன சுவாமி. பொதுவா அது வழியா போகாம அந்த பிள்ளையார் சன்னதி வழியா உள்ள போறது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அப்படி உள்ள போய் இந்த முதல் பிரகாரத்துல பிள்ளையார் சன்னதி வழியா உள்ள போய் மத்தியார்ஜுனத்தை பார்க்கிறார். இதெல்லாம் மானசீகமா நடக்கும். சுவாமியை பார்க்கிறார். கண்ணுல தண்ணி வருது. ஆனந்த பாஷ்பம். சுவாமியை தரிசனம் பண்றார். பில்வத்தை கொடுக்கிறார். அர்ச்சக சுவாமி வாங்கி சாத்துறார். அப்படி முதல் பிரகாரம், இரண்டாவது பிரகாரம், கைலாய பிரகாரம், அம்பாள் தரிசனம். வரார். விஸ்ராந்தியா உட்கார்ந்துக்கிறார். அஸ்வமேத பிரதட்சணமும் பண்றார். அப்படியே ஒரு அஸ்வமேத பிரதட்சணம் பண்ணிட்டு வரார். இப்படி வந்து நிற்கிறார். எல்லாம் அப்படி தரிசனம் முடிச்சுட்டு வந்து ஆத்துல வந்து உட்காரார். மானசீகமா மத்தியார்ஜுனம் இன்னைக்கு இதுதான் என்னால முடிஞ்சது, வர முடியலையே அப்படின்னு அப்படி உட்கார்றார். மனசு வந்து உட்காருது. இவர் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கார். வாச கதவை யாரும் தட்டுறோம். வேக வேகமா தட்டுறான். யாரு இது தட்டுறாளேன்ட்டு எழுந்து போய் கதவை திறந்தா அர்ச்சக சுவாமி மகாலிங்கம். அவர் பேரு மகாலிங்கம். விபூதி எடுத்துட்டு வந்திருக்காரு. குங்குமம் எடுத்துட்டு வந்திருக்கார். ஒரு புஷ்பம் எடுத்துட்டு வந்திருக்கார். சொட்ட சொட்ட நனைஞ்சு வந்திருக்கார். என்ன சுவாமி இந்த மழையில உள்ள வந்தார். தொடச்சக்க துண்டு கொடுத்தார். உள்ள போய் புது வஸ்திரம் எடுத்துட்டு வந்து கொடுத்தார். விபூதியை வாங்கிட்டார். ரொம்ப பரம சந்தோஷம். நீர் ஆகாரம் எடுத்துக்க மாட்டேன் சுவாமியை பார்க்காமங்கிறதுனால பிரசாதத்தோட வந்தேன்னாராம். புது வஸ்திரம்லாம் அவர் கட்டிண்டார். விபூதி எல்லாம் இட்டுண்டார். வந்தவருக்கு ஒரு பலகாக்கட்டையை போட்டு உட்கார வச்சு அவருக்கு போஜனம் பண்ணார். அடுத்தபடியா அவர் கூடவே உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டார். மழை பெய்யறது வெளியில குட்டுண்டே இருக்கு. சுவாமி இன்னைக்கு இருங்கோ, காலையில போயிட்டேன், அப்படி மழை பெய்யறது பூஜை தான் எடுத்த இருங்கோன்ன. ராத்திரி வேலை வாசத்தினால 2 பேரும் படுத்துட்டு இருந்தா. பொழுது காலையில விடியறதே பார்த்தா இவரை காணும். பொழுது விடிஞ்சிட்டு இவரை காணும். என்னடா அது? வந்தார், இருந்தார். சரி அவசரம் உள்ள போனார். ஸ்நானம், சந்தியாவந்தனம், அனுஷ்டானம் எல்லாத்தையும் முடிச்சுட்டார். இன்னைக்கு எப்படியும் சுவாமியை பார்த்துடணும், நேற்றுக்கு போகல, இன்னைக்கு போகணும்னு நினைச்சிட்டு வெளியில கிளம்புற. மழை நின்றுடுத்தோ, வாய்க்காலையும் தண்ணி விடிஞ்சுடுத்தோ, இதுவா அப்படியே நடந்து கோவிலுக்கு போனார். அதே மாதிரி அந்த நந்திகேஸ்வரர்கிட்ட அர்ச்சக சுவாமி நிற்கிறார். அவர் கிட்டக்க போனார். சுவாமி நேற்றுக்கு சொல்லிக்காமலே ஆத்துல இருந்து போயிட்டேறேன் அப்படின்னா. அர்ச்சக சுவாமி கேட்டாராம், உண்மைதான் நினைச்சிட்டு இருந்தேன், விபூதி கூட வாங்கிக்காம நீ பிரசாதம் எடுத்துக்க மாட்டிய, உண்மைதான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாரா. இன்னும் எனக்கு புரியலையே, நேற்றுக்கு என் மாத்துக்கு வந்து இருந்தீரேன்னாராம். அப்படியே 2 பேரும் பேசிண்டே உள்ள போனார். ஐயாவாளுக்கு சிந்தனையெல்லாம் எங்கேயோ போச்சு. உள்ள போனா அர்த்த மண்டபத்துக்கிட்ட போய் நின்று பார்த்தா முதல் நாளைக்கு ஐயாவால் கொடுத்த வஸ்திரம் சுவாமி மேல இருந்தது. சிவபெருமானே காட்சி கொடுக்கிறார். நாம மகிமை அதுதான். பகவான் நாமாவை யார் ஜபிக்கிறாளோ பகவான் பக்கத்துல வந்து நிற்கிறார். பகவான் நாமா முடியாத காரியத்தை முடித்து தருகிறது. எதெல்லாம் முடியாதுன்னு நாம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் முடித்து தருவது பகவான் நாமா. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு ஜபிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு சொல்றோமோ, என்னென்ன பாவங்கள்லாம் உண்டோ அந்த பாவங்கள் எல்லாம் விழும்.
இந்த பஞ்சமகாபாதகம்னு ஒரு லிஸ்ட் சொல்றா பத்தில, இந்த பஞ்சமகாபாதகங்களும் நீங்கிறதுக்கான ஒரு லகுவான வழி. வேறெல்லாம் வழி கிடையாது. இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு இருக்கு. அதெல்லாம் பண்ண முடியுமா? பிராமணன் மதுபானம் பண்ணக்கூடாது. சரி பண்ணிவிட்டான், அவனுக்கு என்ன விதி? வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவனுக்கு விதி இருக்கு. அதை அவன் பண்ணினான்னா பிராயசித்தம் அவனுக்கு. நல்ல பழுக்க காய்ச்சிய இரும்பு கலவைய, நல்ல பழுக்க கொதி கலன்ல இருக்கு பாருங்க, அதை அப்படியே குடிக்கணும். சாத்தியப்படுமா? இல்ல சுவாமி, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னொன்னு இருக்கு, லகுவா இருக்கு. என்னன்னா வடக்கிருத்தல்னு பேர். இனிமேல் நான் எதையும் தொடமாட்டேன்னு, அன்னம் கிடையாது, ஆகாரம் கிடையாது, தீர்த்தம் கிடையாது, நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேனே நினைச்சுட்டு அவன் உருகி 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 தூஷாக்னி பிரவேசமாகும். அது என்னன்னா, உட்கார வைக்கணும், மேல தவிடெல்லாம் கொட்டிடுவா, கொஞ்சோண்டு பத்த வச்சிடுவா, கொஞ்சம் கொஞ்சமா போகும். இதெல்லாம் சாத்தியப்படும், சாதாரணமான ஒரு விஷயம். இவாளோட பழகினாலே தோஷம் வருதான். பத்தால அதுல அடுத்த சொல்லியிருக்கேன். இவாளோட இதுக்கப்புறம் என்னெல்லாமோ இருக்கு. பிரம்மஹத்யா, சுராபான, சொர்ணஸ்தேஜ அப்படின்னு வரிசையா இருக்கு. ஒரு பட்டியல் கொடுக்குறா. இதுக்கே இத்தனை இவாளோட பழகினான்னா, அதுதான் இதை விட ரொம்ப லகு. அப்பப்போ பகவான் நாமாவை சொல்லிடும். பகவான் நாமாவை சொன்னா பிராயஷ்சித்தம். அப்ப இதை பண்ணிட்டு பகவான் நாமாவை சொல்லிடணும் கிடையாது. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தொடப்படாதுங்கிற அந்த எண்ணத்தோட பகவான் நாமாவை ஜபிச்சுட்டே வரும்போது என்ன மாறுது? இவாளோட எல்லாம் பழகிறதுனாலே இவாளுக்கு தோஷம் வந்துடுறதுனால பகவான் நாமா அதெல்லாம் நசிக்க ஒரு ஆற்று. சூரியன் காலையில உதிக்கிறதே நல்ல ஜாஜுல்யமா வருது. 1000 வாட்ஸ் லைட்டு போட்டா தெரிய மாட்டேங்குது. சூரியன் அஸ்தமனமான பிற்பாடு இத்தினூண்டு ஒரு மின்மணி பூச்சி மாதிரி இத்தினூண்டு ஒரு வெளிச்சத்தை போட்டா ஜோதியா இருக்கு. அது மாதிரி பகவானுடைய நாமா சிவநாமா. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை வாழும், சிவ சிவ என்றிட தேவரும் மாவர், சிவ சிவ என்றிட சிவகதிதான். 2 எழுத்து இருக்கிறது நாமா. அதனாலதான் மத்தியார்ஜுனம்னு சொன்ன அந்த ஸ்ரீதர வெங்கடேசையாவாளுக்கு தரிசனம் கொடுத்த மகாலிங்க சுவாமி சன்னதியில 1000 ஆர்த்தி ஆர்த்த உள்ள போறார். மகாலிங்கம் மகாலிங்கம்னு போனவர் மகாலிங்கம் ஆயிட்டார். பகவான் நாமாவை சொன்னால் நீ பகவானாக மாறி விடுகிறாய்ங்கிறது சத்தியம். வேற ஒரு சாட்சி உபமானம்லாம் வேண்டாம். பகவானுடைய நாமாவை பறக்க சொல்லுவோம். எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாகட்டும். ஹர நம பார்வதி பததே, ஹர ஹர மகாதேவ.